ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர் கலெக்ஷன்ஸ். நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏஷியன் கொடுப்பாங்க ஏஷியன் சாரி அதில் இருந்து மேட்ச் தான் நம்ம பார்க்கணும். இது என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரெஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா முறையிலிருந்து ஒரு இண்டிகாருக்கு நம்ம கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி யார் வேணும் இந்த மாதிரி பால் சைஸ் கிடைக்கும். சரிங்களா? அந்த பால் வந்து நம்ம இன்னைக்கு எப்படி மேட்ச் செய்யறது பார்க்கணும். ஜஸ்ட் இது எடுக்கணும். நம்ம எல்லாருமே சாதாரண சில்க் நாட் தெரியும், அதான் நான் போடுறேன். இப்படி ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிட்டு இப்படி ஒரு சுற்றி போடுறேன். சுற்றி போட்டு இது உள்ள அப்படி விடுவோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லுவாங்க. யாரும் வச்சுருக்காங்க ஒரு சில சின்ன பிள்ளைங்களாம் இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்குமா எனக்கு அதான் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வருஷம் இந்த சைஸ் சின்னதாக கொண்டதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணிட்டு இந்த இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் உள்ள யூஸ் பண்ணுறாங்க ஊசிக்காது உள்ள நூல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஊசிக்காது இப்படி நம்ம எடுத்து பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பின்ன மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ஒரு சின்ன பின்ன மாதிரி கிடைக்கும். இதை போட்டே வந்து நம்ம கறி மவுண்ட் பண்ணி போடுவோம். இப்போ நம்ம போட்டே வந்து வீடியோ ஒரு சில வீடியோ இழுத்துக்கலாம். சரிங்களா? இழுத்து வந்து நமக்கு அதை கரெக்டாக ரவுண்ட் பேப்பா கிடைக்கும். பின்ன மாதிரி கிடைக்கும். சரிங்களா? கறி மவுண்ட் மவுண்ட் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? 13 மவுண்ட் போட்டு நீங்கள் வந்து ஓவர் சைஸாக இருக்கிற நம்ம பார்ப்போம். எங்கள் வீட்டில் கிட்ட ஒரு 8 இயர்ஸாகவே ஒரு மேட் இருக்குது. பெரிய போட்டு சரிங்களா? அது போட்டு அடுத்த லைக் ஃபஸ்ட் இது 13 மவுண்ட் அடுத்த என்ன மவுண்ட் அடுத்த நம்ம சுற்றி வரும். சரிங்களா? ஒரு சுற்று அடுத்த சுற்று. சரிங்களா? சுற்றி என்ன பண்ணணும் சொன்னால் இதை வந்து இது வரும். சரிங்களா? இப்போ 2 முடிச்சு கையில் இருக்கும், 1 கையில் இருக்கும். சரிங்களா? இது வந்து இதில் அடுத்த ரெடி சுற்றிட்டு இதை வந்து பண்ணணும். இந்த செகண்ட் லைன் மட்டும் நான் திருப்பி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், கவனிங்க. 13 கவுண்ட்டு நம்ம எண்ணி வந்தாச்சு. 13th உள்ளே விட்டுருக்கோம். 1 அகெயின் 2 சுற்றியாச்சா? சுற்றிட்டு இந்த ஒரு இதை மட்டும் இப்படி நம்ம வெளியே எடுத்துக்கு வரோம். சரிங்களா? அப்போ நம்ம நீடில் 2 இது இருக்கும் தெரியுங்களா? அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்து இந்த 2த்துலேயும் நம்ம விட்டு ஒன்றாக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தான் நம்ம டைட்னஸ் கிடைக்கும். தெரியுதுங்களா நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, எடுத்தாச்சு. சிங்கிள் இது கொஞ்சம் டைட்டாகவே எடுத்துக்கோங்க. இந்த நீடில் மட்டும் போயிட்டு வர்றாப்பில் நம்ம சைஸ் இருந்தால் போதும். ஓகேவா? திருப்பி அடுத்தது ஒரு சுற்று டர்ன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 12th இது இருக்கும். சரிங்களா? இது உள்ளே விடணும். தெரியுதுங்களா? இதை பாருங்கள், இந்த இது உள்ள நம்ம விடணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அது உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி எடுக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு 3 கிடச்சிருக்கு. சரி, அந்த 3 கிடச்சதில் இந்த 2 கொண்டு வரணும். புரியுதுங்களா? அடுத்தது ஒன்று எடுத்து அதை ஒன்று கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும், கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? கொண்டு வந்தாச்சு. இந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. ஒரு டர்ன் இந்த வெறுமனே தான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று சும்மா சுற்றுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா, அடுத்தது அதாவது ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம், அதிலேருந்து ஒன்று உள்ளே விடுறோம். சரிங்களா? இது உள்ளே விட்டு இது உள்ளே விட்டுட்டு இதை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? எடுத்தாச்சு. சரிங்களா? தெரியல அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திருப்பி அந்த நோட்டை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ 3 இருக்குது. அடுத்தது ஒன்று இழுத்து இதில் எடுத்தாச்சு. சரிங்களா? எடுத்துட்டு 1 அண்ட் அகெயின் 2. இது கொஞ்சம் நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லூஸாகவே போட்டு பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இழுத்துடணும். சரிங்களா? கொஞ்சம் லூஸாகவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட வந்துடும். ஓகேங்களா? 1 அண்ட் அகெயின் டர்ன். இது உள்ள இது பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லையா, இது உள்ளே விடுறேன். சரிங்களா? உள்ளே விட்டுட்டு திருப்பி இதை எடுக்கிறேன். உள்ளோடி இதை எடுக்கிறேன். சரிங்களா? எடுத்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு உள்ளே விட்டு எடுக்கிறதுனால இதில் 3 இருக்கும். சரிங்களா? இப்போ டைரெக்டாக இதிலேருந்து அப்போ தாங்க நாட் விழும். ரொம்ப வருஷம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 2 சரிங்களா, இந்த நாட்லாம் கரெக்டாக வரணும், இல்லைன்னா
அவுந்து போயிடும். கரெக்டாக அது கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கையில் இழுத்து இழுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்டு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த டர்ன், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து இந்த நம்ம ஃபஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லேயர் உள்ளே விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை ஃபஸ்ட் லேயர் வழியாக வெளியே எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் லேயர் வழியாக வெளியே எடுத்து கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் இழுத்துட்டு திருப்பி அகெயின் இந்த நாட் ரொம்பவே முக்கியங்க, இதை விட்டுறாதீங்க, அப்புறம் அவுந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 இருந்துச்சு, அதை உள்ளோடி 2 இதை விட்டுட்டு இதை எடுத்திருக்கேன். அடுத்தது திருப்பியும், அதாவது இந்த நூல் தான், ஓகே, இதை திருப்பியும் ஒரு சுற்று சுற்றிட்டு 1 அண்ட் அகெயின் 2. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு தெரியுதுங்களா? டர்ன் பண்ணியாச்சு. இப்போது கிளியர் டர்ன் வந்துருச்சு. இதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே போக போகிறோம். சரிங்களா? இதே தையல் தாங்க, ஒன்றுமே கிடையாது. உள்ளே விட போகிறோம், உள்ளோடி இழுக்க போகிறோம், திருப்பி அதுக்கப்புறம் இந்த 2 இது, அதுக்கப்புறம் 1 அகெயின் 2. ஓகேங்களா? வந்துருச்சா? இப்போ இது வந்து இந்த மேட்டுக்கு நான் டர்ன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த செகண்ட் லைன் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே திணறுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு மலையாளி ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து எப்போ தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு அவங்க சொல்லி கொடுத்து. பட் ஆனால் அந்த டைம் போட்ட மேட்லாம் கூட இன்னமும் எங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கூட இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி செய்யலாம். பார்த்திங்களா? நம்ம செய்யும்போதே ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பின்னல் மாறிட்டே வருது, தெரியுதுங்களா? பாருங்கள். ஒரு 3rd லேயர் வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஷூ மாதிரி திருப்பிக்கும். இங்கே பாருங்கள் தையல் எப்படி வந்திருக்குன்னுட்டு தெரியுதுங்களா? இதே தையல் தான் நமக்கு ஃபுல்லாகவே வரப்போகுது. லாஸ்ட் இதுக்கு வந்துட்டேன் நான். அதனால் உங்ககிட்ட டர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ இந்த சைடு டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இந்த சைடு கிடையாது. ஜஸ்ட் வந்து கூட ஒரு இது, அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு பின்னல்லையும் தான் உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? இதில் வந்து ஒரே இதில் இன்னொன்று கொடுப்போம். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டு இது இருக்குல்ல, முடிச்சு அந்த முடிச்சுக்குள்ளேயே விட்டுட்டு இதே மாதிரி கூட ஒன்று கொடுப்போம். அவ்வளோதான். சரிங்களா? பாலை கீழே போட்டே இது பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எடுத்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் தாராளமாக செய்வாங்க இந்த மாதிரி எடுத்து. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்படி டர்ன் பண்ணிட்டோம். சரிங்களா? டர்ன் பண்ணி இப்போ 2, அதாவது பின்னல் மாதிரி வந்துச்சு இல்லையா? பின்னலில் நமக்கு 2 இது கிடச்சிருக்கும். இப்போ ஒரு இதில் நம்ம எடுத்து போட்டாச்சு. அடுத்தது இந்த இது. சரிங்களா? இந்த முடிச்சு போடுறது கீழே போயிடுச்சு. தெரியுதுங்களா? அந்த முடிச்சு நான் போட்ட அந்த சுருக்கு முடிச்சு எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு உள்ள போயிடும். சரிங்களா? அடுத்தது இந்த உள்ள ஃபஸ்ட் எண்டு. சரிங்களா? உள்ள விட்டாச்சு. சேம் சுற்றி இதை வெளியே எடுக்கிறோம். ஸோ நம்ம கையில் இப்போ 3 இது இருக்கும். 3 இதில் திருப்பி இந்த கையில் பிடிச்சிருக்கோங்க, இதை வந்து சுற்றி இது உள்ள 2 இதில் விட்டு எடுக்கணும். சரிங்களா? 2 இதில் விட்டு எடுத்துட்டா இந்த மாதிரி முடிச்சு விட்டு இந்த 2 கிடைக்கும். சரிங்களா? இந்த 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு சுற்றி இது உள்ள விட்டு நம்ம எடுக்கணும். டைப் பண்ணிக்கணுங்க. இந்த இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி இதை இந்த இது உள்ள விடணும். விட்டுட்டு 2, 3 கவுண்ட் கூட ஒரே இதில் விடலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் இழுத்துட்டே பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே தையல் தாங்க ஃபுல்லாகவே. சரிங்களா? நம்ம வேறு எதையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் ரேஷன் கடை சாரி, அப்புறம் வந்து இந்த உள்ளன் நீடு. சரிங்களா? இது வந்து அதே இது நாங்கள் டர்ன் பண்ணுற வரைக்கும் ஒரே இது ஹோல் உள்ள தான் விட்டு நம்ம இந்த மாதிரி 3 எடுக்கிறோம். அடுத்தது வந்து 2, அடுத்தது இதே தெரியுதுங்களா? எப்படி விட்டுருக்கேன். இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து லூஸாக இருக்கும், நாட் இல்லை. ஸோ வந்து ஜஸ்ட் இழுத்து வச்சுக்கோம். இது திருப்பி உள்ளே விட்டு நம்ம இதுதான் நாட் இருக்குது. சரிங்களா?
பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு முடிச்சு எனக்கு கிடச்சிருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே விட்டுறணும். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி கீழே விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி இந்த இது உள்ளே விட்டுட்டு இதை நம்ம ஒரு சுற்றி வெளியே எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் தேர்ட் லேயர் போட போகிறேன். 1 2 அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பின்னல் இருக்குது இல்லையா, இதில் கீழே போடக்கூடாது. நம்ம இந்த சைடு இருக்குது. சரிங்களா? 2 இது இருக்கும், தெரியுதுங்களா? 2 இருக்கும் பின்னல். அதில் கீழே உள்ளதுலேருந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தான் நமக்கு கரெக்டான இது வரும். இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். இழுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டாலும் அந்த அளவுக்கு பார்வையாக இருக்காது. சரிங்களா? பாருங்கள், இது இருக்குது. இப்படி டர்ன் பண்ணிட்டேன். இது தேர்ட் ரவுண்டு. சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் போட்டாச்சு. இன்னும் தேர்ட் ரவுண்ட். மேலே இருக்கிறத விட்டுறோம். இந்த இதை விட்டுட்டு இது கீழே இருக்கிறத எடுக்கிறோம். கீழே இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள், டர்ன் பண்ணி வர்ற வரைக்கும் ஒரு இதில் 2 போடுங்க. சரிங்களா? மேலே இருக்கிறது விட்டுட்டு ரெண்டாவது கீழே இருக்கும். சரிங்களா? கீழே இருக்க பின்னல்ல இப்படி உள்ளே விடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் ட்ரை பண்ணுறதை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே விட்டுட்டு இந்த இதை கொஞ்சம் பிடிச்சி, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம saree கிளாத்தில் செய்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கை வச்சு கூட நீங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுக்கிட்டு அதே பின்னலில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஐயோ டர்ன் பண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன். ஒரே இதில் 2 பின்னல் போடலாம். இது கொஞ்சம் இந்த பாருங்கள், இப்படி இழுத்து விட்டு போடணும். சரிங்களா? அப்போ தான் ஒன்று போல் வரும். இப்போ நம்ம போட போகிறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாங்காய் சைஸில் இருக்குது. அடுத்தது இது இப்படியே சுற்றி நம்ம போடும்போது நமக்கு பெருசாக கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இழுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு இழுத்துட்டு சிலர் சொல்லுவாங்க, ரேஷன் கடை சாரீ உரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டு பாத்ரூம்லேயும் இதே மாதிரியான ஒரு மேட்டு தான் நான் செஞ்சு போட்டிருக்கேன். அதே போல் காலில் மிதிப்படுற சாதாரண கார்பெட் மாதிரி கூட நான் ரொம்பவே பெரிய சைஸில் கூட நான் செஞ்சுருக்கேங்க. அது முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? தெரியுதா? இது தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அடுத்தது கொஞ்சம் டர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க. செகண்ட் இதில் உள்ளே விட்டு இப்படி இழுங்க. ஈஸியாக தாங்க இருக்கும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஐயோ டர்ன் பண்ண கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டாக பல வருஷத்துக்கு நான் செஞ்ச மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நம்மளோட டேலண்ட்ஸை காட்டுவோம். ஓகேங்களா? பாருங்கள், டர்ன் பண்ணி வந்தாச்சு. தெரியுதுங்களா? இப்படியே தாங்க போயிட்டே இருக்கும். நான் எதில் விட்டுருக்கேன்னு தெரியுதா? இப்போ இதில் போட்டால் நமக்கு கரெக்டாக வராது. அதனால் நான் செகண்ட் இது கீழே இருக்கிறதுல தான் நான் இழுத்து இந்த மாதிரி தையல் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி க்ராஸ் ஆகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் திரும்ப சுற்றி அந்த ஒரு இது, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் உள்ள விட்டுருக்கோம் இல்லையா, 2-3 முடிச்சு ஒரே இதில் விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நான் போட்ட பழைய மேட்டு, அதாவது ரொம்ப பெரிய மேட்டு, அப்புறம் எங்கள் டோர் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்க மேட்டையும் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.